ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 13வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கானது பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1,17,318 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 28.18% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ ஒரு அட்டகாசமான வாக்குகளை வாங்கி குவிச்சிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்போனால் இப்படியே போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வினோத் அவர்கள் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இன்னும் 10 நாள் தான். இந்த 10 நாளை கடந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அமைதியாக இருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாமல் அழகாக கேமை மட்டும் விளையாடிட்டு அப்பப்போ 2 கவுண்டரை போட்டாலே போதும். அதை விட்டு ஏதாவது பண்ணார், முடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். அதுவும் கமருதீனுக்கு சப்போர்ட் போய் நின்றார், முடிச்சிருவாங்க. 2வது இடத்துல திவ்யா கணேஷ் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 87,880 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21.11% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களும் பயங்கரமான ஒரு அக்ரெசிவான ஒரு கேம் பிளே வந்து பண்ணுறாங்க மக்களே. அக்ரெசிவ் மீன்ஸ் சூப்பராக வந்து விளையாடுறாங்க, ஓகேங்களா? அக்ரெசிவ்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நேற்றுக்கு விக்ரம் கிட்டலாம் செம்மையாக ஃபிசிக்கல் டாஸ்க்கு செம்மையாக பண்ணாங்க, செம்ம டஃப் ஃபைட் வந்து கொடுத்தாங்க. நான் எப்பயுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்பேன். நேற்றுக்கு பண்ணாங்க பாருங்கள், வேறு மாதிரி சம்பவம். 3வது இடத்துல விஜய் பார்வதி இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 47,957 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.52% இருந்துட்டுருக்காங்க விஜய் பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இந்த பொண்ணு என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறது, என்ன பண்ணுறது, ஐயையோ நம்ம தெரியாமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கேமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சி போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து 4வது இடத்துல கமருதீன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,659 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.29% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லைங்க சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். எதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே மாற்றிக்க முடியலனா ரொம்ப கஷ்டம் மக்களே, ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலேயே அந்த ஆள் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள், ஓகே. 5வது இடத்துல அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,660 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.37% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டான கேல் அப்படின்னு தான் வந்து ஸ்மார்ட்டான கேல், ஓகேங்களா? சொல்ல முடியாத மக்களே. டிடிஎஃப் வந்து அடிச்சுட்டு போனாலும் அடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா செம்ம டஃப் ஃபைட் வந்து கொடுக்குறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க டாஸ்க்கெல்லாம். சொல்லப்போனால் ஆவரேஜாக எல்லா கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். 6வது இடத்துல விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 26,832 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6.45% இருந்துட்டுருக்காங்க நம்முடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இப்போ ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, சபரநாதனை டமான ஒரு இடத்துல வந்து அடிச்சிருக்காப்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பாவம், அந்த ஆளுக்கு வந்து சாதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஆகிடுது, என்ன பண்ணுறது. அதுக்கடுத்து 7வது இடத்துல இருந்து சபரி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 26,144 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.28% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், ஒரு அருமையான பிளேயர். கனியக்கா போனதுக்கப்புறம் சபரி அவர்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு வந்து கனியக்காவை தூக்கி அப்பயே வெளியே போட்டிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே தெரிஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி சபரி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை போட்டு பொழக்கிறாப்புல கத்தி பேசும்போது, சண்டை போடும்போது. ஸோ அதே சபரிநாதன் எங்கே போனார்னு தெரியல. அப்போது 8வது இடத்துல சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 26,144 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.18% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து குறைஞ்ச வாக்குகளோடு வந்து இருந்துட்டுருக்காங்க, பார்ப்போம். அதுக்கடுத்து 9வது இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,081 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.62% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பிளேயர், ஒரு நல்ல பிளேயர், தரமான ஒரு பிளேயர்.
அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் எல்லா டாஸ்க்குமே வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்காக வந்து கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மைண்ட் ஓரியன்டட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும். ஆனால் ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து இவங்க பண்ண டஃப் ஃபைட் வந்து இருக்குல்ல, அது தரமான ஃபைட்டு மக்களே, செம்ம ஃபைட்டு. ஆனால் என்ன தெரியுமா அதில் பெரிய பெரிய பிரச்சனை, அவங்களால அந்த கை வலியை வந்து தாங்கிக்கவே முடியல. அதனால் வேறு டாஸ்க்கை வந்து அவங்களால ப்ராப்பராக வந்து பண்ணவே முடியல சொல்லப்போனால். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டாஸ்கில் 9 பாயிண்ட் எடுத்த சுபிக்ஷா அவர்கள் 2வது டாஸ்கில் வந்து 1, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். 3வது டாஸ்க்லேயும் 1. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா சுபிக்ஷாவோட நிலைமையை யோசித்தா ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு. ரியலாக சொல்கிறேன், சுபிக்ஷா வந்து சேவ் பண்ணி உள்ளர வச்சதே சுபிக்ஷா ஏதாவது பண்ணுவாங்க, டிடிஎஃப்பை வந்து தரமாக பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு தான் பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா கனியை தூக்கி வெளியே போட்டு சுபிக்ஷாவை உள்ளர வச்சாங்க. இல்லை அப்படின்னா எப்பயோ சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்திருப்பாங்க. பட் இப்போது எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறிட்டு இருக்குது. பார்ப்போம், 3 டாஸ்க் தான் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 டாஸ்க் வந்து இருக்குது. அந்த 6 டாஸ்கில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் ஒரு டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றாங்க. அதாவது டிடிஎஃப் டாஸ்க் 4ல் வந்து வெற்றி பெற்றிருக்கிறதா நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு, அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு. அதே போல் டிடிஎஃப் 5ல் வந்து விக்ரம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதாக அப்டேட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பார்ப்போம் மக்களே, ரொம்ப டஃப்பான ஒரு கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரே ஆள் தொடர்ந்து 2-3 டாஸ்கில் வந்து வெற்றி பெறல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், தொடர்ந்து வந்து வெற்றி பெறுறது அப்படிங்கிறது. ஆனாலையும் அவங்க வெற்றி பெறுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம டஃப் ஃபைட் வந்து கொடுக்கும். கடைசி நாள் வரைக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து கொண்டு போயிட்டே வந்து இருக்கும். ஏன்னா டாஸ்க் வந்து அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து சுபிக்ஷா, 2வது டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா, 3வது டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரம், 4வது டாஸ்க்கு பார்வதி, 5வது டாஸ்க்கு மறுபடியும் விக்ரம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் இப்படி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வேறு ஆள் வந்து வின் பண்ணிகிட்டே வரும்பொழுது விக்ரம் மட்டும் தான் 2 வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அதிகப்படியான பாயிண்ட் வந்து 2 அவர் தான் வந்து எடுத்திருக்கார். மற்றவங்க எல்லாருமே வந்து மேலே அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ சுபிக்ஷா பாருங்கள், ஃபஸ்ட்டு 9 பாயிண்ட்டு, அப்புறம் 1 அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ 4வது டாஸ்க்லேயும் 5வது டாஸ்க்லேயும் என்ன பாயிண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அரோரா சிங்க்லர் இருக்காங்களே, அவங்க அபோவ் ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து வாங்கிடுறாங்க. ஓகேங்களா, பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுறாங்க. சொல்லப்போனால் 8, 7 இல்லைனா 6 அப்படின்ற மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வாங்கும் பொழுது லிட்ரலாக அது ஒரு நல்ல ஒரு இதுவாக மாறும். ஏன்னா ஒரு 2 இந்த மாதிரி ஆவரேஜாக அபோவ் ஆவரேஜாக மார்க்ஸ் 8, 7, 7, 6, 7, 6 இல்லை 8, 6 அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு கடைசியாக ஒரு 2 டாஸ்கில் வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு டிடிஎஃப்பை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து நடந்துடும். ஆனால் அரோரா எவிக்ட் ஆக மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த டிடிஎஃப் வின்னர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி கிரேஸ் வந்து இருக்குது. எப்படி நம்ம வந்து டைட்டில் வின்னரை வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி டிடிஎஃப் வின்னரையும் நம்ம அப்படி பார்ப்போம். ஏன்னா டஃப் ஃபைட்டு செம்ம பயங்கரமாக வந்து மோதிக்குவானுங்க. அப்படி இருந்தும் ஒரு ஆள் வந்து அதுலேருந்து ஜெயிச்சு வராங்கல்ல, அது பெரிய விஷயம் தான். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கிறேன். until then bye from the நன்றி, வணக்கம்.